லால் சவுக்ல இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏத்துவேன். நம்ம சுதந்திர போராட்டம் இருக்கும்போது ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து தான் போராடி இருக்கோம். காந்தி நினைச்சிருந்தா கண்டிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியாம பார்த்திருக்க முடியும். வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் பாரத பிரதமர் கொடியேற்று வச்சு மக்கள்கிட்ட உரையாற்றிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களுமே இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்மளுமே எல்லார் வீட்லேயுமே திரிரங்கா கொடி ஏற்றிருக்கோம். உண்மையிலேயும் நம்முடைய பாரத பிரதமர் 2014 வந்ததுக்கு பிறகு நம் நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் வருவேன், காஷ்மீருக்கு வருவேன். என்னுடைய உடம்புல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்காது, வருவேன். என்னுடைய பக்கத்தில் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இருக்காது. லால் சவுக்கில் இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டார் நம்முடைய பாரத பிரதமர். அதே மாதிரி லால் சவுக்கில் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றினார். இன்னைக்கு பார்த்தோம்னா காஷ்மீர் முழுவதும் அங்கே இருக்கும் பள்ளி குழந்தைகள், டீச்சர்ஸ், காலேஜ் பசங்க, பொதுமக்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான சுதந்திரம். ஏன்னா ஜின்னாவும் காந்தியும் நேருவும் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. அஹிம்சையினால நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. மங்கள் பாண்டே, சந்திரசேகர் ஆசாத் மாதிரி வீரர்கள், பல ஆயிரம் வீரர்கள் குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. சுபாஷ் சந்திரபோஸ், லாலா லஜபதி ராய் மாதிரியான அவங்களுடைய இன்னுயிரை ஈர்ந்துதான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. பகத்சிங், ராம் பிரசாத் சிங், லால்குரி மாதிரி ஆட்கள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. வீர சாவர்கர் காலாபாணி சிறையில் இருந்தார். இது மாதிரி பல லட்சம் வீரர்கள் அவங்களுடைய உயிரை கொடுத்து நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1947 நம்முடைய நாடு பாகிஸ்தானாகவும், கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தானாகவும் பிளவுபட்டது. இன்னைக்கு அந்த நாடு பல துண்டுகளாக பிரிஞ்சிருச்சு. பாகிஸ்தான் பங்களாதேஷாகவும், இப்போ முந்தா நாள் 11ஆம் தேதி முகமது அலி ஜின்னா இறந்த நாளில் பலூச் தன்னுடைய நாடு தனி நாடாக பிரிஞ்சு அறிவிச்சிருக்கு. நம்முடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் இன்னும் எத்தனை துண்டாகுமோ நமக்கு தெரியாது, கடவுளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம் நாடு நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்ட நாடாகவும் இருக்குது. ஆனால் நம்ம சுதந்திர போராட்டம் இருக்கும்போது ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து தான் போராடி இருக்கோம். 1935 முகமது அலி ஜின்னா தன்னுடைய சுயநலத்துக்காக நாட்டை பிரிச்சிருக்காரு. உண்மையிலே பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் நாட்டை பிரித்து கேட்கல, ஜின்னா தான் கேட்டிருக்காரு. அவருடைய வார்த்தைகளுக்கு இங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே கட்டுப்பட்டு எங்களுக்கு தனி நாடு வேணும், இனிமேல் ஹிந்துக்களுடன் எங்களால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தனி நாடு பிரித்து வாங்கிட்டு போனாங்க. போனது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியாவுக்கு வரும்போது பல லட்சம் வீரர்களை கொன்று அந்த ட்ரெயினில் டெய்லி லாகூர்லேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினில் பல ஆயிரம் இந்துக்கள் படுகொலை செய்யப்பட அந்த ட்ரெயின் முழுவதுமே இரத்தத்தால் மிதந்து தான் வந்திருக்கு. அங்கே இருக்கும் இந்துக்களினுடைய உடைமைகள் அங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்கும் இந்து பெண்கள் அவங்களுடைய மானத்தை இழந்துட்டாங்க. அதை மீறி நிறைய பேர் இஸ்லாம் மதத்துக்கு நிறைய பேர் மாறிட்டாங்க. அங்கே இருக்கும் இஸ்லாமியர்களுமே ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவங்க தான். அவங்களுடைய மானம் மரியாதைக்கு அஞ்சி அவங்களுடைய மதத்தை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு அங்கே இருக்கும் இந்துக்கள் தான் மிகவும் வீரியமாக ஏதோ அதாவது ஒரு பாம்பு, பூரான், தேல்களுக்கு மத்தியில் வாழ்றாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையான மக்கள். முகமது அலி ஜின்னா 1940 தான் எங்களுக்கு தமிழ்நாடு வேணும்னு சொல்லி கோரிக்கையை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை ஏற்ற ஆமா நாங்கள் தனியாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டு அப்புறந்தே ஹிந்து முஸ்லிம்ஸ் பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஆனால் காந்தியடிகள் நினச்சிருந்தா கண்டிப்பாக இதை தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஏன் அவர் வாயை திறந்து பேசலை அப்படின்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருந்த பஞ்சாப் வீரர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பாகிஸ்தான் தனி நாடு கேட்குறாங்களே, எங்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் அவங்கள அடக்குறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அன்றைக்கு பார்த்தோம்னா காந்தியும் நேருவும் இதை பற்றி பதிலே சொல்லலை, வேண்டாம். அதாவது அவங்களுமே தனி நாடுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சி கண்டிப்பாக காந்தியும் நேருவும் நினச்சிருந்தா தனி நாடு கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஜின்னா அவ்வளோ வலிமையான ஆளே இல்லை. அது இதில் பார்த்தோன்னா நிறைய முஸ்லீம் லீக் தலைவர்களுக்குமே இந்தியா தனி நாடாக வேணும், இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி நாடு வேணுங்கிற விருப்பம் அவங்களுக்கு இருந்ததே இல்லை. ஆனால் ஜின்னா ஒருத்தருடைய கோரிக்கைக்காக அந்த நாடு தனி நாடாக ஆக்கப்பட்டது. அதுவும் மட்டும் இல்லாமல் ஜின்னாவினுடைய தாய் தகப்பன் குஜராத்தில நம்ம சாதாரணமாக எடை போடவே முடியாது. இன்னைக்கு நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள்லாம் ஒரு குஜராத்தி தான். ஜின்னாவுமே ஒரு குஜராத்தி தான். அவங்களுடைய தாய் தகப்பன்
ஒரு குஜராத்தி சமூகத்தை சார்ந்தவங்க, மீன் பிடிக்கும் தொழிலை செஞ்சு வந்தவங்க தான் அவங்க. இவர் மட்டும்தான் வந்து இஸ்லாமியராக மதம் மாறி இருக்காரு. அவங்களுடைய தகப்பனார் ஜின்னாபாய் பூஞ்சா, அவங்களுடைய தாய் வந்து மித்தாபாய் பூஞ்சா, அவங்களுமே வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கல. இவர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க. இஸ்லாத்தை ஏத்தது மட்டும் இல்லாம ரத்தன் டாட்டா அவர்களுடைய அத்தை பொண்ணை தான் வந்து இவர் பார்சி இனத்துல திருமணம் முடிச்சிருக்காரு. இவர் மட்டும்தான் வந்து இஸ்லாமியராக மதம் மாற்றப்பட்டு இவருடைய மகள் வந்து தீனா வாடியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், டாடா ஸ்டீல், டாடா கெமிக்கல்ஸ், இதை வந்து முகமது அலி ஜின்னாவினுடைய மகள் வயிற்று பேரன்கள் தான் நிர்வகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீனா வாடியா அவர் வந்து இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கிறல. அவங்களுடைய பேரங்களான நுஸ்லி வாடியா, நெஸ் வாடியா, இவங்களை வந்து நமக்கு தெரியும். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய ஓனர், பாம்பே டையிங் அதனுடைய இயக்குனராக இவங்க இருக்கிறாங்க. அதாவது இந்த நாட்டை வந்து பிளவுபடுத்தணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் பிரிட்டிஷார்களும் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நேரு, நம்முடைய தாத்தா காந்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு நயவஞ்சகமாக நம் நாட்டை வந்து பிரித்து அங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம். இந்த துணைக்கண்டத்தில் இல்லாத செல்வ வளங்களே இல்லை. ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பொருள் தான் கிடைக்கும். ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும்தான் எல்லா விதமான கெமிக்கல்ஸும் கிடைக்குது, எல்லா விதமான கனிம வளங்களும் கிடைக்குது. நிலாவில் இருக்கக்கூடிய மண்ணு கூட நம் தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மிகப்பெரிய கனிம வளங்கள் உள்ள நாடு, ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்ட நாடு. இந்த மக்களை வந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் 1947 இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்தாங்க. இந்த அளவுக்கு பிரித்து கொண்டு போன ஜின்னா அவருடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ நல்ல முறையிலே இல்லை. அவர் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் சேஃப்டியாக லண்டனில் கொண்டு போய் வச்சுட்டாரு. தீனா வாடியா வந்து பிறந்ததே வந்து லண்டனில் தான். ஆனால் திருமணம் முடிச்சது இந்தியாவில் இருக்கும் மிகப்பெரிய வாடியா குடும்பத்தை சார்ந்த நெவில் வாடியாவை தான் அவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா பாகிஸ்தான் போயிருக்கலாம். ஆனால் ஜின்னாவுக்கு தெரியும் இஸ்லாமியர்களோட வந்து இந்த நம்மளோட பெண் வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள இந்தியாவிலே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா காந்தி நினச்சிருந்தா கண்டிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியாமல் பார்த்துருக்க முடியும். ஆனால் அவர் அந்த டைம் செய்யலை. அகிம்சைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் மக்களை ஃபுல்லாகவே வந்து கொன்று குவிச்சிருக்காங்க. ஆனால் பகத்சிங் மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்ட வீரர்கள் வந்து கோவப்பட்டு அவங்க தான் வந்து நம் நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு கலகம் பண்ணி புரட்சி ஏற்பட்டதுனால மட்டும்தான் நம் நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய தகவல்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஏன் அடி வாங்கிட்டு இருக்கோம்? நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒருத்தர் நம்மளை அடிக்கிற நம்ம குனிஞ்சு அடி வாங்கணுமா? அதனால் நம்ம திருப்பி அடித்து என் வீட்டிலேருந்து நீ வெளியே போடான்னு சொல்லி நம்ம துரத்தி விட்டது மட்டும் இல்லாமல் போறேன்னு சொல்லிட்டு பக்கத்திலே பாகிஸ்தான் ஒன்று உருவாக்கி மிகப்பெரிய தலைவலி ஒன்று கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே இருக்கும் மக்கள் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும், பொருளாதார வளர்ச்சியில் வந்து நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கும். ஆனால் பாகிஸ்தான் நாடு அப்படி இல்லை. இங்கே பிறந்த ஒவ்வொருத்தருமே வந்து நம் நாடு முக்கியம், நம் நாட்டினுடைய மக்கள் முக்கியம். நமக்கு வந்து கலவரம் வேண்டாம், நமக்கு வந்து தீவிரவாதம் வேண்டாம், பயங்கரவாதம் வேண்டாம். அதை வந்து அறவே நம்ம வெறுத்து ஒதுக்கிட்டோம்னா நம்ம நாடு இன்னும் நிறைய மேலே போகும். பாகிஸ்தானுடைய முதல் பிரதமர் லியாகத் அலி கான் அவருமே வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. நம் நாட்டை பிரித்து கொண்டு போன ஜின்னா கரெக்டாக ஒரு வருஷம்தான், 1948 ஆகஸ்ட் 11 வந்து கரெக்டாக ஒரு வருஷத்துலேயே ஜின்னா அவர்கள் வந்து அவருக்கு வீசிங் ட்ரபிள் இருந்திருக்கு. அவர் இறந்திருக்காரு. அவர் இறந்த உடனே பார்த்தோம்னா உடனே ஆம்புலன்ஸ் கூட வரலையாம். அந்த பணம் வந்து தனியாக கடந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் அவர் மூச்சு கடந்திருக்காராம். கிட்டத்தட்ட அவர் இறந்து 3-4 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸே வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு கண்டுகொள்ளாத ஆளாகத்தான் இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாகிஸ்தான் மக்கள் நிறையா விஷயம் பேசும்போது கோட்சேவை சொல்லுவாங்க. கோட்சே வந்து போட்டது போட்டாப்புல காந்தியை போட்டிருக்க கூடாது, ஜின்னாவை போட்டிருக்கணும். ஜின்னாவை போட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது, நாடு வந்து பிரிஞ்சிருக்காது, மாற்றி வந்து சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மக்கள் மட்டுமல்ல நம் பீகாரை சேர்ந்த கல்வியாளர் கான் சார் அவருமே சொல்லுவார். 86 வயசு கலவனை போட்டு தள்ளினதுக்கு பதிலாக ஜின்னாவை போட்டிருந்தா நம்ம நாடு என்னைக்கோ வந்து அமைதியாயிருக்கும். இல்லையா பஞ்சாப் வீரர்கள்ட்ட கொடுத்துருந்தா அவங்க வந்து அடக்கியிருப்பாங்க. நல்ல வேளை ஹைதராபாத்தையாவது காப்பாற்றி வச்சவங்க. இல்லாட்டி நடுவில் இன்னொரு இஸ்லாமிய நாடு வந்து பயங்கர தொல்லையாக இருந்திருக்கும். நம் நாடு வந்து நிம்மதியாகவே இருந்திருக்காரு. நம் நாட்டுக்கு செஞ்ச துரோகம், நம் பெண்களுக்கு செஞ்ச துரோகத்தினால தான் இன்னைக்கு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும் ஒரு வளர்ச்சி அடையாமல் தரிசாக போயிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல்
ஒரு அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பெண்கள் அவங்கள படுத்தின பாடு, அந்த மக்களை வந்து அவங்க துடிக்க வச்சது, கதற வச்சது தான். அந்த அந்த அது சொல்லுவாங்களே, இந்த பாவம், எனக்கு அந்த பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்குது. அவங்க செஞ்ச பாவம் அந்த மண் வந்து அவங்கள பழிவாங்குது. ஆனால் நம் தேசம் அப்படி இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பாவ புண்ணியத்துக்கு நம்ம பயப்படுவோம், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதமர் உண்மையிலே வந்து வி ஆர் பிளஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு அருமையான பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காரு. இன்றைக்கு தைரியமாக எந்த ஒரு செக்யூரிட்டியும் பக்கத்தில் இல்லாமல், கண்ணாடி கூண்டுக்குள்ளே இல்லாமல் தைரியமாக நின்று வந்து இன்னைக்கு உரையாற்றிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து பக்கத்தில் இருக்கும் பாகிஸ்தானுக்கெல்லாம் அப்படி பயங்கரமாக வயிறு எரியுது. நம்ம இந்த அளவுக்கு தரிசாக போயிருக்கோம், இந்தியா பார்த்தோம்னா இவ்வளோ மேலே வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்முடைய பாரத பிரதமருக்கு எல்லா விதமான தைரியத்தையும் ஆயுசையும் ஆண்டவன் கண்டிப்பாக கொடுப்பான். இந்த 80வது சுதந்திர தினத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெருமை இருக்குது, இன்க்ளூடிங் மீ. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.